ஜீவன் ஸ்கூலுக்கு போயிட்டானா? இது டாக்டர் கிட்ட போனே, என்னாச்சு? ஆல் ஓகே. ஆமா, ஸ்கூல் ரீயூனியன் எப்படி போச்சு? ரீயூனியன் அதெல்லாம் நல்லா தான் போச்சு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான் அங்கேயே போட்டு தூங்கிட்டேன். எங்க ஸ்டே பண்ணீங்க? அது அதாம்மா, அவன்தான் நம்ம இவன் சுனில். அதான் நேற்று நைட்டே சொன்னேன்மா. மறந்துட்டேன். மறந்துட்டியா? சரி சரி, ஓகே. சாப்பாடு ரெடி பண்ணிடுவீங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஹலோ கல்யாணம் அண்ணா. சொல்லு மானு. கல்யாணம் இல்ல, சுனில். சுனில் இல்லண்ணா, நைட்டு காந்தி இங்கதான் தூங்கிட்டு இருந்தான். நைட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல்ல, கிளம்பிட்டானே காத்தால. ஏதாவது சொல்லணுமாமா? இல்லண்ணா, தேங்க்ஸ். இல்ல கரெக்ட். ஆக்சுவலா சுனில் தான் கல்யாண வீட்டில் ட்ராப் பண்ண. நான் கல்யாண வீட்டில் தான் தங்கினேன். பாத்தியா, அதை தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். அதான் மறந்துட்டேன். அது வாய் ஸ்லிப் ஆகி கன்ஃபியூஷன் ஆகி என்னபடி பார்க்காத டென்ஷன் ஆகுது. உண்மையதான் சொல்றேன். அது நேற்று அடிச்சு எக்ஸ்ட்ரா 2 லார்ஜ் போட்ட மாதிரி ஒன்று ஆச்சு பாரு. ஐயோ சொல்லுமா. இல்லண்ணா, நைட்டு காந்தியா நேற்று நைட்டு லேட் ஆயிடுச்சுன்னு இங்கே தங்கிட்டான். இங்க பாரு, குழந்தை மாதிரி எவ்வளவு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. எழுப்பவே மனசு கேட்க மாட்டேங்குது. ஏதாவது முக்கியமான விஷயமாமா? அவங்ககிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஒண்ணும் இல்லண்ணா. ஒருத்தன் சின்ன வயசுல இருந்து ஓவர் ஆக்ட் பண்றதை நிறுத்தவே மாட்டான்டா. சுனில் நாவா கல்யாணம் நாவா? ஸ்பீக்கர்ல போடுங்க. சொல்றான். காந்தி இப்பதான் அவனு போன் பண்ணா. நீ இங்கதான் இருக்கன்னு சொல்லிட்டு சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்ட. என் பெர்ஃபார்மன்ஸ் கேட்டு மிரட்டாடா. இங்க பாரு, நீ இதே மெயின்டைன் பண்ற, புரியுதா? நேச்சுரலா நடிக்கணும். அண்ணா, அவர் வீட்டுக்கு வந்து 1/2 an hour ஆச்சு. பேசுறான். டேய், நான் இவ்வளவு பேசுறதுனால தான் இப்ப மாட்டிருக்கோம். அவனை பேச சொல்லு. அனுமா, சாரிம்மா, நேற்று நைட்டு கொஞ்சம் பார்ட்டியில் லேட் ஆயிடுச்சு, அதான் கன்ஃபியூஷன்ல மாத்தி சொல்லிட்டோம். ப்ளீஸ். ஆமாமா, ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியுமா? ஒருத்தரோட ஜாலியா ஊர் சுத்தது மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல. அவன் தப்பு பண்ணா தட்டி கேட்கணும். சரி, எது தப்புன்னு அவன்கிட்ட சொல்லணும். மூச்சுக்கு 300 தடவை அண்ணன்னு கூப்பிடுறேன்னு என்னைக்காவது என்ன தங்கச்சியா நினைச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு நிஜமாவே ஒரு தங்கச்சி இருந்து அவளோட புருஷன் அப்படி நடந்துக்கிட்டா நீங்க தட்டி கேட்க மாட்டீங்க? கேப்போமா. அப்படியே கேட்கல. என்னடா பண்ணி தொலைச்ச? இல்லண்ணா, இது சரி வராதுண்ணா. எனக்கு இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். ஒண்ணு அவர் என் கூட இருக்கணும், இல்ல அவருக்கு பிடிச்ச பொண்ணோட எங்கேயாவது போயிடணும். எனக்கு படிப்பு இருக்கு, வேலை இருக்கு, என்னால என்ன பாத்துக்க முடியும், குழந்தைய பாத்துக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். என்னாச்சுப்பா? எது இப்படி ஓவரா பேசுறீங்க? சத்தியமா எந்த பொண்ணு இல்லடி. சொல்லுங்கடா. நானே வேற பொண்ணோட சுத்திட்டு இருக்கேன். ஆமாமா, அது எதுவும் இல்லம்மா. இல்ல எனக்கு தெரியாது. அப்பப்ப போன் வருது, இவர் எடுத்துட்டு வெளியே போய் பேசுறாரு. நான் பொண்ணை கட் பண்ணிடுறாரு. இவர் என்ன பண்றாரு, எங்க போறாரு, என்ன வேலை செய்யறாரு, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சத்தியமா சொல்றேன், சந்தேகப்படுறல. நீங்க சந்தேகப்பட வச்சீங்க. இவ்வளவு சந்தேகப்பட்டதுக்கு அப்புறம் என்னால உண்மையை சொல்லாம இருக்க முடியாதுடா. நான் சொல்லிடுறேன். இல்லடா, வேற வழி இல்லடா. அனு, நாங்க 3 பேர் அந்த சாட்ஸ்ல, ஐ மீன் ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ல ராக்கு கீழே வேலை செய்யறோமா. ஆக்சுவலா நீங்க சென்னையில இருந்தீங்க, எங்க அப்பா உங்களை நுங்க பக்கத்துல பார்த்தாரு. ஆக்சுவலா அனு, சாஸ்திரி பவன் உள்ள போறத பத்தரா இல்ல வெளில வரத பத்தரா? சாஸ்திரி பவன் உள்ள போறத பத்தரா இல்ல வெளில வரத பத்தரா? தெரியாது. கடவுளே, ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கூட என்ன பண்ண விட மாட்டீங்களா? பாஸ்போர்ட் ரெனியூவல் பண்ண போயிருந்தானோ. ஏன்? செகண்ட் ஹனிமூன் தாய்லாந்து. நம்ம 3 பேரும். ஓ சாரி, ஆக்சுவலி நம்ம 4 பேரும். இதுதான் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தா, அதுக்குள்ள நீ அவன் வைஃப் இல்ல, அதை கண்டுபிடிச்சிட்ட.
சத்தியமா என் லைஃப்ல நீ மட்டும் தான்மா, வேற யாருமே கிடையாதுமா. ஒர்க் பிரஷர்மா, அதாம்மா இப்படி. ட்ரஸ்ட் மீ.